யமதர்மராஜனுக்கு உதவியாளராகவும் கணக்காளராகவும் பணியாற்றக்கூடிய ஒரு நேர்மையான நிபுணனை படைப்பதற்காக அகிலாண்ட நாயகியாகிய அன்னை பார்வதி தேவி ஒரு அழகிய ஆண்மகனின் உருவத்தை சித்திரமாக வரைந்தார். அதை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரனாகிய சிவபெருமான் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்து எழச் செய்தார். சித்திரத்திலிருந்து தோன்றிய அந்த புத்திரனை சித்திரபுத்திரன் என்று பெயரிட்டு அழைத்ததுடன் அப்புதல்வனை காமதேனுவின் வயிற்றிலிருந்து பிறக்க செய்து தேவேந்திரனின் தத்துப்புத்திரனாக வளர செய்து யமதர்மனுக்கு உதவியாக விதிக்கணக்கை எழுதும் மதிக்கணக்கராகவும் நியமித்தார். இந்த சித்திரபுத்தன் தான் சித்திரகுப்தன் எனவும் அழைக்கப்படுகிறார். சித்திரகுப்தன் சித்திரை மாத பௌர்ணமி நாளில் படைக்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி கூடிய தினத்தில் சித்திரகுப்தனை நினைத்து பூஜித்தால் அவரவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் குறையும், புண்ணிய பலன்கள் அதிகரிப்பதாகவும் நம்பிக்கை நெடுங்காலமாக நிலவி வருகிறது. சித்திரகுப்தரிடம் எங்களது மலையளவு பாவத்தை கடுகளவாகவும் கடுகளவு இருக்கிற புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதிக்கோங்க அப்படின்னு வேண்டுதல் வைக்கிற வழக்கம் பழங்காலத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கென ஒரு தனி கோயிலும் உள்ளது.